ஆட்டுக்குட்டியை அவர்கள் எங்கு சென்றாலும் பின்தொடர்வார்கள். 144,000 பேர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். வேறு யாரும் பாட முடியாது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்கள். இதற்கு என்ன பொருள்? 144,000 பேர் தீட்டுப்படுத்தப்படாததால் கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருக்கும்போது அதன் திறவுகோல் என்னவென்று தெரியுமா? அவர்கள் நவீன கால அப்போஸ்தலர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பாலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடங்கள் காணப்படவில்லை. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். பேதுருவை கொலை செய்ய போகிறான். பேதுரு என்ன பண்ணிக்கொண்டு சிறைச்சாலையிலே கைகளிலே சங்கிலிகள், கால்களிலே சங்கிலிகள், கதவு போட்டப்பட்டு சிறைச்சாலையிலே காவல் வைக்கப்பட்டு நாளை காலை அவர் தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரியில பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். நாளைக்கு காலையில உங்களுக்கு மரணம். ராத்திரி தூங்குவீங்களா? நாளைக்கு காலை ஒரு அரசாங்கம் சொல்லுகிறது, நாளைக்கு காலை பேதுருடைய தலை துண்டிக்கப்படும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறார். அதற்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எந்த நிலைமையிலும் தைரியமாயிருக்கிற வல்லமை, எந்த சூழ்நிலையிலும் தைரியமாயிருக்கிற ஒரு வல்லமை. பேதுருக்கு தெரியும், நான் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய ஊழியம் ஏராளம் இருக்கிறது. என் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை முடிக்கும் வரைக்கும் இந்த ஏரோது என்னை ஒண்ணு செய்ய முடியாது. அந்த மன தைரியத்தை தருகிறவர் ஆவியானவர். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் பிடியில் இருந்தாலும்,